மெல்போர்ன் உட்பட ஆஸ்திரேலியாவின் பல பகுதிகளில் கோடைக்காலத்தில் கடுமையான காட்டுத்தீ நிலைகள் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கோடைக்காலத்துடன் தொடர்புடைய காட்டுத்தீ நிலைமைகள் தொடர்பான அறிக்கையை தீயணைப்பு மற்றும் அவசர சேவைக்கான தேசிய சபை வெளியிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விக்டோரியா மாகாணத்தில் உள்ள மெல்போர்ன் உட்பட ஆஸ்திரேலியாவின் தெற்கு பகுதிகள் கடுமையான காட்டுத்தீ நிலைமைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும், அறிக்கையின்படி ஆஸ்திரேலியாவின் மத்திய பகுதியும் காட்டுத்தீ நிலைமையால் பாதிக்கப்படக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் குறைந்த மழைப்பொழிவு காணப்படுவதால் காட்டுத்தீ அபாயமும் அதிகரித்துள்ளதாக தீயணைப்பு மற்றும் அவசர சேவைக்கான தேசிய சபை மேலும் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு விக்டோரியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகளில் குறைந்த மழைப்பொழிவு காரணமாக காடுகளில் உள்ள தாவரங்கள் காய்ந்து காட்டுத்தீ அபாயம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்லாந்து, குயின்ஸ்லாந்து, டாஸ்மேனியா, கிம்பர்லி, தெற்கு ஆஸ்திரேலியாவின் சில பகுதிகள் மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயம் மிதமானது. ஆனால் அந்த பகுதிகளில் இன்னும் கடுமையான காட்டுத்தீ இருப்பதாக தேசிய தீயணைப்பு மற்றும் அவசர சேவை எச்சரித்துள்ளது.